கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 13வது வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. பிரியமானவர்களே, நன்மைக்கு தீமை செய்தல், இது எவ்வளவு ஒரு தப்பான காரியம். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு தவறானது. நன்மை செய்யும் பொழுது அதற்கு பதிலாக தீமை செய்தால், நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்தால், இது ஆண்டவருடைய சமூகத்துல இது எவ்வளவு ஒரு பெரிய பாவமா இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தீமை அவன் வீட்டை விட்டு நீங்குவதில்லை. அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீங்க தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகின்றது. இல்ல, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லப்படுகிறது. ஆனா சத்துருவுக்கே நன்மை செய்ய சொல்லும் பொழுது, ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நமக்கு நன்மை செய்தவர்களுக்கே தீமை செய்வதற்கு அவங்க துணிகரம் கொள்றாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய வீட்டை விட்டு தீமை என்றைக்கு நீங்காது என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல நான் ஒரு 2 உவமையை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, கிதியோனுடைய குமாரர்கள் 70 பேர் இருந்தாங்க. அந்த கிதியோன் ஒரு காலம் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதியாக இருந்து மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சித்து 40 வருடம் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கின்றோம். அவனுக்கு 70 பிள்ளைகள். அவனுடைய மறுமனையாட்டிக்கு ஒரு குமாரன். அவனுடைய பெயர் அபிமெலேக்கு. அவன் தகப்பனார் கடந்து போன பின்பு அவன் தான் அந்த இஸ்ரவேலை நடத்துவதற்கு நியாயாதிபதியாக உட்கார வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், பாருங்கள், நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்திலும் 5வது வசனம். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான். தன் தகப்பனுக்கு பிறந்த தன்னுடைய 70 சகோதரர்களையும் அவன் என்ன பண்றான்னா, ஒரே கல்லினால கொன்று போடுகிறான் என்று பார்க்கின்றேன். எவ்வளோ ஒரு இது கொடுமையான ஒரு காரியம். அதிலும் ஒருத்தன் தப்பித்து கொண்டான் என்று பார்க்கின்றான். ஆனா பாருங்களேன், இப்படி தன் தகப்பனுக்கு அது தீமை செய்வது போல தானே. அப்போ தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு அது தீமை செய்வது. அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்துல பாருங்க, 53வது வசனம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லப்படாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவன் சொன்னான். பாருங்க, இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். அப்போ பாருங்களேன், தகப்பன்னா யாரு? நமக்கு நன்மை செய்றாங்க இல்லையா? நம்முடைய தாய், தகப்பன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்றாங்க. நம்ம அந்த பூமிக்கு வருவதற்கு அவங்க தான் காரணமாக இருக்கிறாங்க. அவங்க அழகாய் நம்மை வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை நமக்கு தேடி தருவதற்கு பெற்றோர் தான் காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நன்மை செய்கிற பெற்றோருக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, அதே போல் பார்க்குறோம், ஆசிரியர்கள், அதாவது டீச்சர்ஸ், இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை 3 வயது ஆன உடனே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. எல்கேஜி அல்லது ப்ரீகேஜி என்று சொல்லி ஸ்கூலில் போய் சேர்த்துட்றாங்க. பாருங்களேன், அப்போ பெற்றோரால் சொல்லி கொடுக்க முடியாத நல்லொழுக்கங்கள், கல்வி அறிவு, இவைகளையெல்லாம் டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறாங்க, நமக்கு நன்மை செய்கிறாங்க. அப்போ அவர்களிடமிருந்து நல்ல அறிவை கற்றுக்கொண்டு தான் தேசத்தில் மேன்மையான இடங்களுக்கு ஒவ்வொருவரும் செல்றாங்க இல்லையா பிள்ளைகள். அப்போ அந்த நன்மை செய்கிற அந்த ஆசிரியர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க. படிச்சுட்டு அந்த டீச்சர்ஸ் ஏதோ கோபப்பட்டாலோ அல்லது
கொஞ்சம் கோவப்பட்டு அவங்கள அடித்தாலோ ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவங்கள பழித்து பேசி அவங்கள தவறா பேசி அப்படிலாம் செய்யறது நிறைய பேருடைய பழக்கமா போயிடுச்சு. அப்படி நன்மை செய்தவர்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, இப்படிதான் ஒவ்வொன்றும் சவுளுடைய காரியத்துல பார்க்கின்றோம். சவுல் அசுத்த ஆவியினால் அலைக்கழிக்கப்படும் பொழுது தாவீதை அழைத்து வந்து இசை மீட்டும் பொழுது அப்பொழுது சவுல் அசுத்த ஆவி நீங்க பெற்று சொஸ்தமடைவான், ஆறுதல் அடைவான் என்று பார்க்கின்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் சவுல் அசுத்த வல்லமையினால கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியினால அலைக்கழிக்கப்படும் பொழுதெல்லாம் தாவீது வந்து அப்படியே இசை வாசிப்பான். தேவ பிரசன்னம் அப்படி இறங்க 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 அப்படியே சவுலுக்கு ஒரு சௌக்கியம் உண்டாகி ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்கின்றார். இப்படியே இருந்து கொண்டிருந்த சவுல் ஒரு நாள் தாவீதின் மேலே அவனுக்குள்ள எரிச்சல் பெருகி கொண்டே வந்தது. சவுலுக்கு விடுதலை உண்டாக நின்ற தாவீதையே ஈட்டியினால குத்தும்படியாக எத்தனையோ முறை ஈட்டியை தாவீது மேலே எய்து கொண்டே இருந்தான் என்று பார்க்கின்றோம். அதெல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தப்புவித்தார். அதற்கு பின்பும் தாவீதை பின்தொடர்ந்து அவன் எங்க இருக்கிறான் என்று கண்டுபிடித்து கொன்று போடும்படிக்கு தானும் தன்னுடைய படை வீரர்களுமாக சேர்ந்து தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சவுல் தாவீதினால் நன்மை பெற்றான் இல்லையா? நன்மை பெற்று கொண்டான். ஒரு நாள் கோலியாத்து தேசத்திற்கு சவாலாய் நின்று கொண்டிருந்தான். சவுலாலையும் அவனுடைய படை வீரர்களாலையும் கோலியாத்த ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த நேரம் தாவீது வாலிப பையன், சிறு வாலிப பையன் வந்து தேசத்தை தப்புவித்து தன் ராஜாவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தான். பாத்தீங்களா? அப்ப நன்மை செய்கிறான். ஆனா அந்த சவுலோ தாவீதுக்கு தீமை செய்து கொண்டே இருந்தான் என்று பார்க்கின்றோம். கடைசியில பாருங்க, வசனம் சொல்லுகிறபடி சவுலின் வீட்டை விட்டு தீமை நீங்காமல் இருந்ததை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு நன்மை செய்தவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. குடும்பத்துல இருப்பாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்க விடுதலைக்காக போராடி இருப்பாங்க, உங்களுக்காக உபவாசம் இருந்திருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிற பெற்றோர், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், இவர்களுக்கு அவங்க நன்மை செய்திருக்க நீங்கள் தீமை செய்ய நினைக்காதீங்க. அது தேவ சமூகத்துல பெரிய ஒரு பொல்லாப்பாக மாறும். அதே போலதான் உங்களுடைய போதகர்கள் இல்லையா, உங்களை நடத்துகிற மேய்ப்பர்கள், உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தவர்கள், வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி கொடுத்து உங்களை மனக்கண்களை திறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களால நீங்க நன்மை பெற்றிருக்க, ஆவிக்குரிய நன்மைகள், ஞான நன்மைகளை பெற்றிருக்க, அவர்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைக்காதீங்க. அப்போ இப்படிலாம் செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை ஒரு நாளும் நீங்காது என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் தங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்து தீமையை வருவித்து கொள்ளாத படிக்கு கர்த்தாவே நீர் காத்து நடத்துவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இதோ நாளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு எங்கும் செல்லாதவர்கள் நம்முடைய ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வரலாம். ஒருவேளை எங்கும் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம், முதிர் வயது ஆகிவிட்டது, அல்லது பிரசவித்திருக்கிறோம், நாங்கள் வெளியே போக முடியவில்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் உங்களுக்கென்று நமது சென்னை ஆசீர்வாத திருச்சபையினுடைய நேரடி ஒளிபரப்பு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.